ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க கோயிலில். வீடியோவில் வருவாங்க. என்ன வாங்க போகிற வளையல் போட வளையல் சித்திரை திருவிழா பொறிக்கலாமா? அதான் கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதுதான் கேட்குறாரு. நான் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் இந்த பக்கம்லாம் உங்களுக்கு இதான் உங்கள் ஐட்டம்லாம் சாப்பிட்ற ஐட்டம் நிறைய கடை போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஓகே, எனக்கு சமைச்சா இங்க பாருமா பால் குழந்தைங்க உட்காரணுமா? அதனால எங்களை உட்கார வைக்க மாட்டேன். எங்க அம்மா வந்து கூட்டத்துல என்ன வாங்க போகுது? என்ன வாங்குறதே தெரியல. நிறைய கடைகள் தான். குட்டி பசங்க முடி போட்டு கேட்க நீ வந்துருக்கியா? வளையல் இது மாதிரி வளையல் தான் கேட்குறாங்க. பார்க்கலாமா? எந்த மாதிரி வளையல்? வாங்க நிறைய ஐட்டங்கள் வாங்கிறதுக்கு. சே இந்த மாதிரி தான் வேற கடை பார்க்கலாம். எவ்வளோ கடை இருப்பாங்க ஜனம் பாருங்க. நீங்கள் மேலே பத்திரமா போங்க. இளநீர் பாயாசமா? ஆனா ஐஸ் பயங்கரமா இருக்கு. கூலிங்கா இருக்கு. கொஞ்சம் குச்சி பாரு, அப்பதான் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ஒன்று போதும் வாங்கணும். இல்லை கப்பு வேணாம்ல. கப்பு இருக்குது, பிளேட் இருக்குது. பிளேட் வச்சுங்க வேணாமா? என்ன பிளேட்டு? என்ன பிளேட்டு வாங்குற? இந்த மாதிரி நல்லதா இருக்கும். இந்த மாதிரி நல்லதா இருக்கும். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. வெயிட்டா இல்ல. பசங்க வெயிட்டை தூக்குனாதான் உடச்சிடுவாங்க. 3 100 எடுத்துக்கலாமா? வாங்கிட்டீங்களா? வேற என்ன பிளானு? சாப்பிட்றது தானா? இந்த ஜூஸ் பிளேட் வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கி கொடுக்க போறேன்? அடுத்து வாங்குற மாதிரி இது இல்லை. வாங்க அப்போ இல்லை. வாமா சீப் வாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்குப்பா. எந்த கடையில பாரு கூட்டமா இருக்கா. எங்க நின்று வாங்குறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம். 3 ஜோடி கம்மல் 100 ரூபாவா? ஆனால் ஜனமா இருக்குதே. பூக்கா தானே போயிட்டு அடுத்து என்ன வாங்க போறீங்க? அடுத்து கடைக்கு நிறைய கடை இருக்கு. எப்படியோ பர்ச்சேஸ் கொஞ்சம் முடிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. புரியல? எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. ஜூஸ் வாங்கி கொடுத்தனே. இது வாங்கண்ணே. ஜூஸ் குடிக்க மாட்டேன். கம்பல் இங்கே பார்க்க போறியா? புரியல? வேண்டாம். உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் சாகிற வரைக்கும் இது பண்ண முடியாது. ஹோட்டல் சாப்பிடலாமா? ஒரு ஐயா பர்ச்சேஸ் முடிஞ்சது. ஒன்றும் முடியல. ஒரே செகண்ட். சீப்பு குழந்தை விளையாடுறது அவ்வளோதான்.
வாட்டர் கேன் ஜூஸ் மார்க்கெட். இதான் பர்ச்சேஸ் இவ்வளோ கடை டைம் ஆச்சு இப்போ தான் ஹாட் பசி இருந்துச்சுன்னா அதை ஹாட் வாட்டர் இங்கே சப்பாத்தி நிறைய வேலை முடிச்சுட்டேன். வெயிட் லாஸ் பண்ணுறோங்களா? அதனால் சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவோம். என்ன சமைத்தா அது? பன்னீர். வெயிட் லாஸ் இல்லை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். நல்லா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படி தானே என்ன சாப்பிடலாம். நானும் சாப்பிட்றேன். சின்ன பூரி ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி போகலாமா? ஒரு வழியாக தான் ஒரு வழியாக போனால் தான் என்ன வாங்கி போகலாம். மறுபடியும் போதுண்டா. ஆமாம் அப்படியே திரும்பியே போயிடலாம். வண்டி கீழே எல்லாம் மூவி எல்லாம் போயின்னு தான் இருக்காங்க. பார்த்து சமிதா சமிதா தேர் கொண்டு அந்த சாமி கிட்ட தான் அவ்வளோ ஜனம் போட்டு சமைச்சிட்டாங்க. சமிதா கொட்டுறத்தூர் தேர் பார்த்தீங்களா? தேர் சரியான கூட்டம். கூட்டம் சமாளிக்க முடியல, வெளியே வரவே முடியல. திணறுது. வா 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 வா. ரோடு கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணிக்கலாமா? டக்குனு 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 டக்குனு. சரியான கூட்டம். அது யாரையுமே சமாளிக்கல. ஒரு வழியா சரியான கூட்டம் தான். இந்த கூட்டத்தில் நசுங்கி